ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37 வசனம். சங்கீதம் 37:34. அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெண்ட கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 3வது வாரத்திலோடு நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். கால வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக எங்களோட ஜனங்களுக்கு அது ஆறுதல் சமாதானத்தை தந்து கர்த்தர் நடத்தும்படியாக வேண்டிக்கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது பாயிண்ட் என்னன்னு சொன்னேன், அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவரோட வழியே கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துறவராயிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் என்று சொன்னார், கடந்த நாட்கள் இல்லாத ஒரு உயர்வே இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னார். சிலவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கர்த்தர் தருவாரா, சிலருக்கு ஊழியத்தில் உயர்வு தருவாரா, சிலவருக்கு வேலையில் உயர்வு தருவாரா, சிலவருக்கு சரீர சுகத்தில் இன்னும் நல்ல பலனை இந்த மாதத்தில் கர்த்தர் தருவாருன்னு சொன்னார். ஆனபடினால கர்த்தர் மனுஷனே உயர்த்துகிற தேவன். இந்த மாதத்தில் எப்படி எவ்வளோ பலவீனத்தோட எவ்வளோ வேதனையோட, ஐயோ கர்த்தர் என்ன உயர்த்தில்லையே, கர்த்தரனுக்கு நன்மையை செய்யலையே அந்த வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். லூக்கா 1:52 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:52 வசனம். ஆமென். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, உயர்த்தினாரா. அதே போல் உங்களுக்கு முன்னாலே எத்தனையோ பலவான்கள் இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல, ஆனால் உங்களுக்கு விரோதிகளாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையான உங்களே கர்த்தர் என்ன பண்ணுவாரா, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இது ஒரு 5 காரியங்கள் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறோம். முதலாவது, கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்துகிறாரா. பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்துறது போல அடுத்தது, தாழ்மை உள்ளவரே கர்த்தர் உயர்த்துகிறாரா. மத்தேயு 23:12 வசனம். மத்தேயு 23:12. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படு. இன்னைக்கு எவ்வளோ நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துகிறாயோ கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் உனக்கு வேலையில் உயர்வு வரலையா, இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் போங்க. வேலை ஸ்தலங்களில் அநேக நபரோட மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். உங்களோட கஷ்ட நேரத்தில் பலவீன நேரத்தில் அவர் உங்களோடு கூட இருந்தார். ஆனால் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் உங்களை கர்த்தர் அநேக ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக அந்த இடத்துல காணப்படுவாரா. தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துறவனோ எங்கப்பா ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தேவசமத்தில் உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, 1 பேதுரு 5:6 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களே உயர்த்துவார், ஏற்ற சமயத்தில். அனுபடினால் இந்த நாட்கள் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களே உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்தை கைக்குள்ள நமக்கு உரிமை வேணும்.
எங்கே போனாலும் ஐயோ என்னை வேலையில் உயர்த்தில்லையே, நான் இத்தனை வருஷமாய் வேலை செய்கிறேனே, எவ்வளோ சர்வீஸ் எனக்கு இருக்கு. அப்படி இல்லை, கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உன்னை உயர்த்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவராக இருக்கிறார். ஆனபடினால கர்த்தர் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்துகிறாரா. எவ்வளோக்கு எவ்வளோ நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்துகிறாயோ, போற இடங்கள்ல கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அநேக ஜனத்தின் மத்தியில் ஐயோ கர்த்தர் இந்த பதவி எனக்கு கொடுத்தாங்களேன்னு இந்த மாதத்தில் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் என்கிட்ட பேசினார், என் ஜனங்களை நான் உயர்த்துவேன். ஆரையும் கர்த்தர் கீழே விடுகிற தேவனல்ல, உயர்த்திட்டே இருப்பார். நம்மளோட நிலவரங்களை நம்ம பின்னாலே உள்ளதை நினைத்து பாருங்க. இந்த அளவுக்கு கர்த்தரை நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு. உண்மையுள்ளவர் எண்ணி தான் கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நான் உண்மையா இருக்க கண்டுதான் கர்த்தர் இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார், நம்மளோட நிலவரங்களை கர்த்தர் அறிகிறார். எனக்கு என் பரிசுத்தவான்களுக்கு நான் உண்மையா இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி நினைக்கிறேன், ஆண்டவரே நான் இதுக்கு தகுதியாப்பா, நான் இதுக்கு தகுதியாப்பா. என் பரிசுத்தவான்கள் என் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாங்க, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுது, இந்த பிள்ளை இந்த ஊழியத்தை நடத்துவாங்க, கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பார். அதே போல் நம்மளை உயர்த்துறவர் கர்த்தர் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். பூமியில் நீங்கள் எவ்வளோ தாழ்ந்திருக்கீங்களோ, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாருக்கும் முன்னாலே உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. நீதிமொழிகள் 3:34. இகழ்வோரே அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். யாரெல்லாம் நம்மளை இகழ்ந்தாலும் இழறட்டும், எழுவோரே அவர் இகழுகிறாரா. தாழ்மை உள்ளவருக்கோ எவ்வளோ தேவ சமூகத்தில் இந்த உங்களை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, அற்பமும் நீசயமாக இருக்கு, நான் ஒன்றும் இல்லாதவளும் சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் தாழ்த்தும் போது போராடங்கள்லாம் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல உயர்த்துவார். தாழ்மை உள்ளவரே கர்த்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2:8 வாசிப்போம். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தாம் இயேசு தன்னை தாழ்த்தினார். எல்லாருக்கும் முன்னால தன்னை தாழ்த்தினதுனால தான் அவர் எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தினாங்க. அதே போல தாழ்மை உள்ளவருக்கு தான் கர்த்தர் கிருபை கொடுப்பேன். எங்கே போங்க, வேலை ஸ்தலங்களில் போங்க, அநேக ஜனங்கள்ட மத்தியில் போங்க, நம்மளோட நிலவரத்தை கர்த்தர் பார்க்குறார். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படுந்தவராய் தாமே தாழ்த்தினார். இயேசுவை போல மாறும்படி, இயேசுவை போல ஜீவிக்கும்படி தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் தாழ்மை சிந்தை நமக்கு தர வேண்டும். ஐயோ எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லை, நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாது. அவரோட பார்வையில் நம்மளை தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை தான் கர்த்தர் உயர்த்து. ஆனபடினால் இந்த மாதத்தில் இந்த கேட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் அற்பமும் நீசனமாக இருந்தவன், ஒன்றுக்கு உதவாதவன், கர்த்தாவே இந்த தாழ்மையிலிருந்து என்னை நோக்கி பாருன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 நாளாகமம் 33:12. 2 நாளாகமம் 33:12. தாவீது அவன் நெருக்கப்படுகிற நேரத்தில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினா. தாவீது ராஜா எவ்வளோ தாழ்த்தினாங்க நமக்கு தெரியும். அவரே போல் இந்த நாட்களில் நம்ம தாழ்மை, இந்த மாதத்தில் ஆண்டவரே இயேசு எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்தாரப்பா, அந்த தாழ்மை எனக்கு தாரும். நம்மளே தாழ்த்தும் போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனபடினாலும் முதலாவது கர்த்தர் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துவேன். இந்த மாதத்தில் யாரெல்லாம் தேவனுக்கு முன்னாலே உங்களை தாழ்த்துகிறார்களோ அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களில் அநேகரை இந்த மாதத்தில் உயர்த்த போகிறார். போரிடங்கள் அநேகருக்கு முன்னாலே, மற்றவங்களுக்கு முன்னாலே உங்களை உயர்வாக கர்த்தர் அந்த இடத்துல மேன்மைப்படுத்துவார். 2வது,
எளியவர்களே கத்தர் எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கத்தர் உயர்த்துகிறாரா. எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கத்தர் உயர்த்துகிறார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 2:8. ஆமேன். அவர் சிறியவனே புழுதியிலிருந்து எடுத்து எளியவனே குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களே பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைக்கிறார். கர்த்தர் பாருங்க, எளியவராகிய நம்மளை, ஒன்றுமில்லாதவங்களே கர்த்தர் உயர்த்துகிற தேவன். எளிமையாயிருக்க நம்மளே கர்த்தர் உயர்த்துகிறார். அது இந்த ஒரு ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையை பார்ப்போம். லூக்கா 16 அதிகாரம் வசனத்தை வாசிங்க, 19 வாசிங்க. லூக்கா 16 அதிகாரம் 19 வாசிங்க. ஐஸ்வர்யவான் லாசர் கதை. பாருங்க, ஆபிரகாம் லாசரை பற்றி, ஐஸ்வர்யவானே லாசரை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். ஐஸ்வர்யவான்ட பாவம், அவன் வீட்டு வாசல் படியில் போய் அந்த லாசரு தெருத்தரனாயிருந்தான், பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான். போய் அவன் ஆகாரத்தில் ஏதாவது கிடைக்கும், துணிக்கைகளை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த படியில் வாசல் படியில் போய் உட்கார்ந்துருந்தான். ஆனால் அவன் மதிக்கல. என்ன பாவத மாதிரி ஏழையாக இருக்க எளிமையாக இருக்கிறவங்களோட நம்ம வீட்டண்ட வரும். நம்ம மதிக்காவிட்டாலும் கத்தர் ஒருத்தர் பார்க்குறார். அந்த லாசர்வே கத்தர் பார்த்தார். 2 பேரும் மரித்து அவன் பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆனால் ஐஸ்வர்யவான் லாசர் எங்கே போயிடுச்சு? ஆபிரகாமின் மடியில் போயிடுச்சு. அப்போ தான் தூரத்தில் நம்ம பார்க்குறான். ஆபிரகாமின் மடியில் அந்த லாசருக்கு கண்டு அவன் அங்கிருந்து கூப்பிட்றான். ஐயோ, எனக்கு நாவு வற்றி போச்சே, விரல கொஞ்சம் தண்ணியை. அப்போ தான் கண்ணு திறக்குது அவனுக்கு. இந்த மாதிரி தான் இந்த நாட்கள் ஐஸ்வர்யவான்களுக்கு கண்ணே திறக்காது. எளியவரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இறக்கம் இருக்கணும். ஆனபடினால் இந்த நாட்களில் எளியவராகிய நம்ம மேலே கத்தர் இறங்கினார் பாருங்க. அந்த ஆபிரகாம் ஆண்டவரை மரித்து ஆபிரகாமின் மடியில் போய் லாசர் உட்கார்ந்து இருக்கிறத அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தான். அப்போ அவன் சொல்கிறான், ஐயோ, என் சகோதரங்கள் 5 பேர் இருக்குதே, அனுப்புங்க, நீங்கள் போய் அவருக்கு சத்தியம். அவர் சொன்னார், இப்போ நாங்கள் அனுப்ப முடியாது, உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் பெரிய பிளவுண்டாயிருக்கு, நாங்கள் போக முடியாது. அங்கே இப்போ அந்த காலம் மாதிரி ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க சத்தியத்தை. இல்லை அப்படி சொன்னால் அவங்க நம்ம அதே மாதிரி தான் இந்த நாட்களில் ஐஸ்வர்யவான்களுக்கு ஒன்றும் கண்ணு தெரியாது. நான் ஏழைகளை பார்க்கும்போது இறங்க மாட்டாங்க. ஆனால் இதே ஒரு பாடமாக இருக்குது. ஐஸ்வர்யவான் லாசரே போல இந்த நாட்களில் நம்மளும் ஏழைகளுக்கு இறங்கணும். அந்த ஐஸ்வர்யவானே அக்கினிக்குள்ளே போயிடுச்சு, பாதாளத்துக்கு போயிடுச்சு. அந்த நிலவரம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஏழைக்கு இறங்கும் போது கத்தர் என்ன பண்ணுறாரு? உனக்கு அந்த கொடுக்கறதுக்கு ரெட்டத்தனையா கத்தர் உனக்கு தருவார். அதே போல் நீங்கள் எப்பவும் நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது, நம்ம இந்த நாட்களில் அது ஐஸ்வர்யத்தை பற்றி நினைக்கவே கூடாது. ஏழைகள் எளியவர் மேலே தான் கத்தர் இறக்கம் பாராட்டுகிற தேவன். ஆனபடினால் இந்த நாட்களில் ஏழை எளியவருக்கு இறங்குங்க. அதே போல தாம ஆபிரகாம், இசாக்கு, யாக்கோபு, ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ருசியுள்ள ஆகாரம் வேணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க, மனைவிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நல்ல ருசியுள்ள ஆகாரம் வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏசாவு, யாக்கோபு 2 பேர்
ஏசாவிட்ட தான் கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுதா. அம்மா ஒற்று போ கேட்டுட்டு யாக்கோபு கிட்ட சொன்னாங்க, நீ போ நல்ல ஆகாரத்தை எடுத்துட்டு வா, அப்பாவுக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ உடனே போய் நல்ல மிருகத்தை கடைச்சி ருசி உள்ள ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அவன் உடம்புல வந்து இது கிடையாது. ஆனால் அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அவன் கொண்டு அப்பாவுக்கு கொடுக்குறாங்க. அப்பா மணந்து பார்த்தா பெரிய பையன் மனமாக தான் இருக்குது. ஆனால் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு ஏசா வரான். இவன் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுறான், இவன் இங்கிருந்து யாக்கோபு பிரயாணமாக போகிறாங்க. போயிட்டு இரவு நேரம் வந்துச்சு. வந்த இடத்துல அவன் படுக்கிறான். கல் எடுத்து தலானையாய் வச்சு படுக்கிறான். படுக்கிற நேரத்தில் நைட் என்ன பண்ணிச்சு, கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் ஒரு சொப்பனம் பார்த்தாங்க. பூமி வானத்திலிருந்து மேலே ஒரு ஏணி இருக்குது, தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறான். கனவு பார்த்தாங்க. அப்போ அவன் ஒரு பொருத்தனை பண்ணாங்களா. ஆதியாமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாமம் 28ஆம் அதிகாரம் 22, 22 வசனம் வாசிங்க. ஆதியாமம் 28ஆம் அதிகாரம் 20 to 22. ஆமாம், அவனே தான் பொருத்தனை பண்ணான். அவனை கர்த்தருக்கு எனக்கு செஞ்சனா நான் உனக்கு தசமபாகம் செலுத்துறேன்னு சொல்லி அவன் தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டு தன் தாய் மாமன் வீட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே இருந்து 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் திரும்பி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு நினச்சனா, மூத்தவனை பிரசாதப்படி ஏசாவே பிரியப்படுத்தும்படியாக அந்த அடுத்த வசனம் வாசிங்க. ஆதியாமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் என்னென்ன காரியம் எடுத்துட்டு வராங்க, ஆருக்கு, ஏசாவுக்கு கொடுக்கும்படியாக. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாமம் 32ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. போதும் போதும். எப்படியே நினச்சனா அவன் அவன் மாமா வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கிருந்து வரும்போது இவ்வளோ பொருட்கள் அவங்க அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அண்ணனுக்கு இவ்வளோ பொருட்கள் கொடுத்துருந்தானா அவன் எவ்வளோ பெரிய லட்சாதிபதி ஆகியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். எவ்வளோ கொடுத்தாங்களா, 200 வெள்ளாடுகள், 200 வெள்ளாட்டு கடாக்கள், அப்புறமா 200 செம்மறியாடுகள், 20 ஆட்டுக்கடாக்கள், 30 ஒட்டகங்கள், அப்புறம் 40 கடாரிகள், 40 காளைகள், 20 கோவர் கழுதுகள், 10 கழுதக்குட்டி, இப்படி இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாரு. இதோ இவ்வளோ அவங்க அண்ணனுக்கு கொடுத்துருக்குது, எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவன் எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருக்கும். அப்போ எளிமையாக இருக்கிறதான அந்த யாக்கோபு எளிமையாக இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினான். அதே போல் லாசர் வந்து எளிமையாக இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினான். அதே போல் இந்த நாட்கள் நம்ம எளிமையாக இருக்க நம்ம மேலே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 107:41. சங்கீதம் 107:41. எளியவனையும் சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களே மந்தையே போலாக்கர். எளியவனே கர்த்தர் தூக்கி விடுகிறாரா. கர்த்தர் நமக்கு ஏராளமானதை தருவையோ, யாக்கோபுக்கு கொடுத்ததல்ல, அதே நமக்கு அதுக்கு மேலே கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவன். நம்ம எளிமையை கர்த்தர் பார்க்குற. இப்படியே நம்ம எளிமையாக இருக்கவே மாட்டான். எளிமையானவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கர்த்தர் உயர்த்துகிற தேவன். நம்ம ஒருவேளை எளிமையாக இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம எளிமையாக இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, அந்த எளிமையை கர்த்தர் நம்மகிட்ட பார்த்து சிறுமையான நம்ம மேலே கர்த்தர் கண்ணோக்கமாக இருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை இன்னும் கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். எவ்வளோ
பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உயர்த்த போகிறார் உங்களை. அது மட்டுமல்ல, யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 5:10. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாரு. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைக்கிறாரு கத்தர். எப்படி எவ்வளோ நீங்கள் தாழ்மையாக இருந்தாலும் கத்தர் உங்களை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கத்தர் உயர்த்த போகிறார். அப்புறம் வந்து என்கிட்ட சொல்ல போகிற, அம்மா வேலையில் எனக்கு உயர்வு வந்துச்சும்மா, அநேக இடங்களில் கத்தர் எனக்கு கிடைக்காத பொருளெல்லாம் கத்தர் எனக்கு கொடுத்தாங்கம்மான்னு. நான் சில வீடுகளுக்கு போனேன், பார்ப்பேன் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கியிருக்கிறாங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகளை பொருட்கள் வாங்கினா முதலே அதில் போய் கை வச்சு ஜெபிச்சுட்டு வருவேன். ஐயோ என் பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவப்பா, பொருளை ஏதாவது வாங்கியிருக்கேன். அந்த காலத்துலேருந்தே சின்ன வயதுலேருந்தே ஊழியத்தில் என் பிள்ளை விசுவாசி வீடுகளுக்கு போனால் இந்த மாதம் ஏதாவது புதிய பொருள் வாங்கினேன்னா அதில் கை வச்சு ஜெபிச்சுட்டு வருவேன். பரவாயில்ல என் பிள்ளைகளுக்கு இந்த பொருள் கொடுத்தாங்களேன்னு. அதே போல் கத்தர் பாரு, இந்த மாதத்துலங்க என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கத்தர் அது வாங்கக்கூடியதானே உதவியே கத்தர். எளிமையான உங்களை, அது மட்டுமல்ல சிறுமைப்பட்டதானே உங்களை கத்தர் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 75ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 75:7. 75:7. தேவன் தான் நியாயாதிபதி. அவர் தான் மனுஷன் இல்லை. அவர் ஒருவனை தாழ்த்துகிறி ஒருவனை உயர்த்துகிறார். அதுபடினால் உங்களை எல்லாம் ஆண்டவரே தேடி வந்த பிள்ளைகளெல்லாம் கத்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு உயர்வு கொடுக்க வர்றார். நீங்கள் மனசுல நினைங்க, அம்மா சொன்னதில்லை, கத்தர் சொல்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு எந்த சுயத்தில் நான் ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கே தெரியும், நான் ஒன்றுமே தெரியாமல் குப்பையில் கிடந்தோம். ஐயா மரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பற்றி சொல்கிறோம். அதனால் கத்தர் எனக்கு எது சொல்கிறாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதத்தில் பாருங்க, ஆண்டவர் எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கத்தர் உயர்த்துகிறார். முதலாவது என்ன சொன்னோம்? தன்னைத்தான் தாழ்மை உள்ளவரை கத்தர் உயர்த்துகிறார். ரெண்டாவது எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் கத்தர் உயர்த்துகிறார். அவர் கோரஸ் வந்து பாடுவோம். எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மூன்றாவது, கத்தர் சாந்த குணம் உள்ளவர்களே உயர்த்துகிறார். யாரெல்லாம் சாந்த குணமாக இருக்கிறாங்களோ கத்தர் அவங்களை உயர்த்துகிறார். சங்கீதம் 147:6 வாசிங்க. சங்கீதம் 147. சாந்த குணம் உள்ளவர்களே கத்தர் என்ன பண்ணுவாரா? உயர்த்துகிறார். துன்மார்க்கரே தரை மட்டும் தாட்டு. யாரெல்லாம் துன்மார்க்கமாக இருக்காங்களோ அவர் தட்டி பாதாளத்தை போட்டு விடுவார். அவங்க மேலே வரணும்னு நினச்சா கூட கத்தர் விட மாட்டாங்க. சாந்த குணம் உணர்வுகளே கத்தர் உயர்த்துகிறார். முதலாவது வந்து எப்படிப்பட்டவங்களே கத்தர் உயர்த்துகிறாரா? தாழ்மை உள்ளவர். ரெண்டாவது வந்து எளிமையும் சிறுமைப்பட்டவர்களே. மூன்றாவது சாந்த குணம். நீ சாந்த குணமாயிரு. எங்கே போனாலும் முந்திரி கொட்டு கணத்தா சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, சாந்தமாயிருங்க. நம்மளை பற்றி ஒருத்தர் தப்பாக காரியம் சொல்கிறாங்களா, பொறுமையாக கேட்டுட்டே இருங்க, அமைதலோடு இருங்க. அந்த இடத்துல கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தாழ்மையுள்ள ஒருவரும் கெட்டு போனதில்லை. ஏசுப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மை. அவரே போல தான் நம்ம இருக்கணும். அவரோட பிள்ளைகள் நாம் எங்கே போனாலும் ஆண்டவர் பிள்ளைய நம்ம அந்த இடத்துல காட்டணும். சாந்த சுரூபி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்த ஸ்வரூபியாக இருந்தார். அந்த இடத்துல நமக்கு பேச தெரியும், நம்ம பேசக்கூடாது, அமைதலாயிருங்க. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, பேசாமல் இருந்தாலும் மூடன் ஞானி என்ன சொல்லுவான். சங்கீதம் 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 20 நான் துக்கமாயிருந்தேன், ஆனால் என் துக்கம் அதிகரித்தது, பேசாமல் இருந்தாலும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்ம பேசாமல் இருந்தால் மூடன் ஞானி என்று கர்த்தர் சொல்லுவாரா. அதுபடினால மற்ற இடத்துல போகும்போது அவங்க முன்னால் நம்மளை ஞானின்னு நம்ம காட்டக்கூடாது. நம்மளை அமைதலாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்த கர்த்தர் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துறவராக இருக்கிறார். அந்த ஒரு வசனம் மறந்துட்டேன் அந்த இடத்துல. 39ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன பண்ணமா? நான் மௌனமாகி, அப்போ என்ன பண்ணோம்? நலமானது நம்ம அந்த இடத்துல பேசக்கூடாது, அமைதலாக இருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த இடத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுங்க. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறாரா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரிஷிப்பினால் அல்லங்க. நம்மளை மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம சாந்த குணமாக இருங்க, கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருப்பார். எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வேலை செய்கிற இடங்கள்ல அவங்க கண்களில் நமக்கு தயை அடைக்க செய்வார். ஒருவேளை நமக்கு நிலவரம் கர்த்தருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஆனாலும் நீ போகிற இடங்கள்ல கர்த்தர் அவங்களுக்கு முன்னாலே உன்னை உயர்த்துகிற தேவன். நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே. ஐயோ, நான் இவ்வளோ நாள் இப்படி தாழ்ந்த நிலவரத்தில் இருக்கிறேனே, எனக்கு ஒரு உயர்வு வரலையே, நீ கவலைப்படாதே. வேலை செய்கிற வேலை கேட்டு போங்க, கர்த்தர் அந்த இடத்தில் உன்னோடு கூட இருப்பார். அதிகாரி கண்களில் தயை அடைக்க செய்வார். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், கர்த்தர் நம்மளை உயர்த்தினார், இனிமேலும் அவர் நம்மளை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 11:28 வாசிங்க. இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று வாசிப்போம். இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? மத்தேயு 11:28. அவர் எப்படிப்பட்டவரா? சாந்தமும் மனத்தாழ்மையுடையவராயிருந்தார். அவரே போல நம்ம மாறணும். அதுக்காகத்தான் நம்ம இயேசுக்காக வந்ததும். உலகத்தில் நம்ம எப்படியெல்லாமோ இருந்தோம், ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்? இயேசுவே போல மாறதுக்கு. நீங்கள் இயேசுவே போல மாறும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். அதே போல பூமியில் இருக்கும்போது எந்தெந்த இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமோ கர்த்தர் உங்களை உயர்த்துவராக இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் நம்மளை அற்பமாக எண்ணலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போகிற யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ, இவனுக்கு இந்த உயர்வு வந்துச்சா, எப்படி வந்துச்சுன்னு வாய் மேலே கை வைக்கக்கூடிய நிலவரத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அதுபடினால நீங்கள் கர்த்தரே தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வு தருவார், வேலையில் உயர்வு தருவார், சம்பளத்தில் உயர்வு தருவார். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் வரும் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமம் 12:3. பார்த்தீங்களா, மோசையை பற்றி தேவன் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக. இந்த நாட்களில் பைபிள் ஒன்றும் யாரும் எழுத போகிறதில்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் புதிய ஏற்பாடு காலத்தில் எழுதவங்க வந்து
மோசையை பற்றி சொல்ற எத்தனையோ பரிசுத்தவான்களை பற்றி சொல்றாங்க. அதே போல இந்த நாட்களில் மோசையே போல அவன் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம். ஆரையிலும் நம்ம சபையிலானாலும் வீடுகள்லானாலும் நம்மளை பார்த்து சொல்லணும், அந்த பிள்ளையா நல்ல பிள்ளை, நல்ல சாந்த குணமுள்ள பிள்ளை, அமிதலான பிள்ளை, நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். இது வரைக்கும் கத்தர் அப்படி தான் நம்மளை நடத்தியிருக்கு. நம்ம பிள்ளைகளை யாரும் சண்டை போடுறவங்க கிடையாது. எல்லாரும் கத்தருக்குள்ள வந்ததினாலே கத்தர் உங்களே அந்த அளவுக்கு கத்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கத்தர் சாந்த குணமுள்ளவர்களே உயர்த்துகிற தேவன். ஆண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தேவன் உயர்த்துகிறாரா. கத்தரா நம்மளை நேர தேடி இந்த ஊழியத்துக்கு வரல, ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டாங்க. ஒரு வசனம் இருக்குதே எரேமியாவிலே, ஊரில் ஒருவரும் வம்சத்துக்கு 20 2 பேராக கத்தர் நம்மளே தெரிந்து கொண்டாரா. ஊரில் ஒருவரும் வம்சத்துக்கு 20 எருசலேமுக்கு சியோனுக்கு கத்தர் நம்மளை தெரிந்து கொண்டவரா. வசனத்தை வாசிப்போம். எரேமியா எரேமியா 3 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. எரேமியா 3:14. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சத்தியத்துக்குள்ளே வர முடியாது. ஆண்டவர் தெரிந்து கொள்ளவங்க மட்டும்தான். இப்போ நம்ம சபையிலூட தான் ஐயாமா இருக்காங்க, அம்மாமா இருக்காங்க, எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரல. ஆண்டவராக தெரிந்து கொள்ளப்பட்டவர் மட்டும்தான் இந்த இடத்துல வர முடியும். பார்த்தா நம்மளை எவ்வளோ நேசித்திருக்காங்க. அது பாருங்க, எவ்வளோ பெரிய உயர்வான இடத்துல கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்குது, எத்தனை சகோதரிகள் இருக்குது. அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படல, ஆனால் கத்தர் நமக்கு இந்த மேன்மையான உபதேசத்தை தந்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறாரா. சங்கீதம் 89 19 20 வாசிங்க. சங்கீதம் 89 19 20. தாவீதை பற்றி இங்கே சொல்கிறாங்க. தாவீது தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலு சவுலுக்கு பின்பு இஸ்ரேலின் மேல் அரசாள ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈசாயின் குடும்பத்தில் போகிறாங்க. தாவீது அப்பா வீட்டில் அவங்க 8 பிள்ளைகள். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பார்க்குறாங்க, ஒருத்தர் இல்லை அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அப்போ கடைசியாக இவன் என்ன பண்ணான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் 8வது மகனாகி அவனே கத்தர் கூப்பிட்டு 8 குமார் இளைஞனும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவருமாகிய தாவீதை தெரிந்து கொள்ளும்படி தேவன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினாங்களாம். அப்படி தாவீது இஸ்ரேல் மேல் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணினான். சிறுமையான அவனே தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் தான் தேவனுக்குன்னு அந்த இடத்தை அரசாளும்படி கத்தர் அவனை தெரிந்து கொண்டார். அதே போல் நம்மளும் சில இடங்களில் வேலை செய்கிறோம். சிலவங்களை பாரு அந்த இடத்துல பெரிய ஆட்களாக கூப்பிட்டு நியமிக்கிறாங்க. கிளாஸிலோட ஸ்கூலோட அப்படி தான். நம்ம பிள்ளைகளே பாருங்க, சில இடத்துல மோனிட்டராக, அந்த ஸ்கூலுக்கு அதிகாரிகளாக, பிள்ளைகளுக்கு லீடராக, இப்படியெல்லாம் அங்கே கத்தர் நியமிக்கிறாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ நம்மளே அங்கே கூப்பிடுவாங்களான்னு. பார்த்தா நம்ம பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொரு பதவிகளை கொடுத்து அந்தந்த ஸ்கூலில் காலேஜில் கத்தர் வச்சிருக்கிறார். கத்தர் என்ன பண்ணுவார், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கத்தர் உயர்த்துகிறார். கத்தர் மேன்மையாக உங்களை வைக்க போகிறார். எப்படி அந்த தாவீதை அந்த சவுல் அவனை அபிஷேகம் பண்ணி வைத்தானோ, அதே போல் இந்த நாட்களில் உங்களில் எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டவனாக இருப்பான், உயராமல் அப்படி தாழ்ந்த நிலவரத்தில் இருப்பாங்க. ஆனாலும் கத்தர் அவனை தெரிந்து கொண்டு உயர்த்தினது போல நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் ஒருத்தருக்கும் தெரியாமல் அப்படியே ஓரமாக ஒதுங்கி இருக்கலாம். ஆனாலும் கத்தர் என்ன பண்ணுவார், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், உன்னால் இதை செய்ய முடியும் சொல்லி கத்தர் அந்த இடத்தில் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது தன்னைத்தானே தாழ்த்துகிறவனே தாழ்மை உள்ளவரே கத்தர் உயர்த்துகிறார். 2வது எளிமையானவர்களை கத்தர் உயர்த்துகிறார். 3வது சாந்த குணமுள்ளவர்களை கத்தர் உயர்த்துகிறார். 4வது
தெரிந்து கொள்ளப்பட்டவர். அநேக இடங்கள்ல நீங்க போகும்போது அவங்களுக்கு முன்னாக நீங்க மறவாய் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த இடத்துல உன்னை நியமிக்கிறார். என் பிள்ளை இதுக்கு உண்மையாகவே பொறுமையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியாது நம்மளை ஆறு உயர்த்த போறாங்க. நானா அங்க கண்கள்ல நமக்கு தய கிடைக்க கர்த்தர் செய்வார். வேலையிலானாலும் எங்க போனாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அது மட்டும் அதே போல இந்த நாட்களில் தாவீதே உயர்த்தின தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். 1 பேதுரு 2:9. ஆமேன். கர்த்தர் என்ன பண்ணார்? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களே அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீயமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். என்னைக்கு நம்ம இயேசுவை தேடி வந்தாங்களோ பரிசுத்த ஜாதியா நம்மினால் இந்த நாட்களில் தாவீதே தேவன் உயர்த்தினான். அதே போல் இந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவன். ஒரு வேலை ஸ்தலங்களிலூടെ கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மற்ற வசனத்தை வாசிக்கும் போது தாவீது தேவன் உயர்த்தினான், அவன் தேவைகளை சந்தித்தார். தீருவின் ராஜாவாகி ஈராம் வீடு கட்டுவதற்குரிய கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் தாவீதிடம் அனுப்பினார். தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டு உயர்த்தும் போது அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அளிப்பாரா, அவனுக்கு பணிபுரிகிற ஆட்களையும் கூட கர்த்தர் கொடுப்பாரா. ராஜா ஆலயத்தை கட்டும் போது எல்லாவற்றையும் போதும் போதும் தங்கம் சொர்ணம் பொருட்கள் போதும் சொல்ற அளவுக்கு கர்த்தர் கொடுத்தாரா. அதே போல கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இந்த மாதத்தில் நீ வீடு கட்டுவாய், உனக்கு என்னென்ன வண்டி வாங்குவாய், உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ கர்த்தர் உனக்கு அது செய்வார். ஆண்டவரே எனக்கு போதுவப்பான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உனக்கு செய்வாரா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுல கர்த்தர் உங்களுக்கு வேண்டதெல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். சுகத்தை கொடுப்பார், பலனே கொடுப்பார். தாழ்ந்தவரை கர்த்தர் உயர்த்துന്ന தேவன். துக்கப்படுகிறதான உன்னை கர்த்தர் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோபு 2:13. பாருங்க, யோபின் துக்கம் பைபிள் படித்தா தெரியும். யோபு எப்படி அந்த நாட்களில் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இந்த புதிய ஏற்பாடு படிக்கும் போதே நானும் அழுதுடுவேன். ஏசப்பா போன பாதையை பார்த்து பார்த்து நான் அழுதுகிட்டே இருப்பேன். அதே போல தான் யோபின்றது படிக்கும் போது, இவ்வளோ பெரிய பாதைகளை அவன் இருந்த துக்கத்தில் அவன் கூட போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வந்து அவங்ககிட்ட எதுவும் பேச முடியல. என்ன பேசுறதுக்கு? பிள்ளைகளெல்லாம் மறித்து போச்சு, மாடு கண்டி எல்லாம் போச்சு. அப்போ என்னத்த சொல்கிறான்? அவன் கூட அவன் என்ன பண்ணாங்களா வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவனுடைய நண்பர்கள் அவனோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். உருவம் தெரியாமல் இருந்த அவனுடைய நண்பர்கள் தூரத்தில் வரும்போதே அவன் சத்தமிட்டு அழுதானா. எவ்வளோ வேதனை! யோபுக்கு வந்த வேதனை நமக்கு யாருக்கும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வேதனை யாருக்கும் வேண்டாம். நான் சகிக்கக்கூடிய பலன் நமக்கு தருவார். எந்த வேலை கஷ்டம் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய அளவுக்கு பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். அவர் என்ன பண்ண துக்கப்படுகிற தேவன் உயர்த்துகிறார். அது மட்டுமல்ல, யோபின் துக்கம் மகா கொடிய துக்கம். அந்த மாதிரி துக்கம் நமக்கு வேண்டாம். அவன் இரவும் பகலும் அவனை பேச முடியாமல் துக்கம் தாங்க முடியாமல் இருந்துச்சு. கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார், கர்த்தர் பலப்படுத்தினார். அப்படிப்பட்ட துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். துக்கப்படுகிறோடு கூட தேவன் இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தருவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோபு 6:3. யோபின் துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்? ஒருத்தருகிட்டே சொல்லி முடியாத துக்கம். அப்படிப்பட்ட துக்கம் நமக்கு வரல.
ஆனால் வராமல் நம்ம பாதுகாப்போம். கர்த்தர் சொன்னது போல நம்மளை துக்கப்படுகிறவளை தேவன், நீ துக்குகிறியா, கண்டிப்பாக ஒரு உயர்வு கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஐயோ துக்கப்பட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க, ஒரு உயர்வு வருவன்னு அர்த்தம். அது உன் துக்கத்தை கண்ணீரெல்லாம் போய் துருத்தியில் அங்கே சேர்த்துருக்குது. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவர். அது மட்டுமல்ல, யோபு 16:6 வாசிங்க. யோபு 16:6. நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல். ஆனபடினால கர்த்தர் யோபே போலுள்ள கஷ்ட நேரத்திலும் அவன் துக்கப்படும் போது தேவன் அவனுக்கு ஆறுதல் தந்தார். நம்மட இந்த வனாந்தர யாத்திரையில் துக்கங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், எல்லாம் வரும். யோபுக்கு வந்தது நமக்கு வராமல் இல்லைன்னல்ல, அதுக்கு நம்மளே சகிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு துக்கத்தை தருவார். விட்டாலும் கர்த்தர் நம்மளை அணைக்கிற தேவன். கர்த்தர் நம்மளோட துக்கத்தை கண்டு கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிற தேவன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 38:6 வாசிங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்படுகிறேன். துக்கத்தின் வழியே கடந்து செல்வது பரிசுத்தவான்களோட பாதையா. ஆனாலும் துக்கிக்கிறவர்களே கர்த்தர் உயர்த்துகிறாரா. பரிசுத்தவான்கள் எல்லாம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு கடைசி நேரத்தில் துக்கத்தோடு தான் பரலோகம் போய் சேர்றாங்க. உலகத்திலே அவங்களோட பாடுகள் கஷ்டங்கள் முடியுது. ஆனபடினால் இந்த நாட்கள் துக்கப்படுகிற நம்மளே, இந்த மாதத்தை துக்கப்படுகிற உன்னே கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆனபடினால நம்ம இப்போ 6 பாயிண்ட் உயர்த்துகிற தேவன். உன்னை அவர் உயர்த்துவார். 2வது, தாழ்மை உள்ளவரே கர்த்தர் உயர்த்துகிறார். எளிமையுள்ளவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் தேவன் உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த முனவுள்ளவர்களே உயர்த்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் உயர்த்துகிறார். அடுத்தது துக்கப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஒரு கெட்ட வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.